இந்த மண் சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சார்? அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போது பூமி பூஜையே வந்து நம்ம கல்ச்சரில் இருந்தது இப்போ கிடையாதுமா. இப்போது அவங்க பாரம்பரியத்தில் நிறைய வகைகள் இருந்தது, அதையும் மறந்தாச்சு. இன்றைக்கி சிட்டியில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த எந்த பில்டர் வீடு கட்ட போகிறாரோ அவரே ஒரு கொத்தனாரை கூட்டிகிட்டு வருவார். நார்த் ஈஸ்ட்டில் சில ஒரு குழியை தோண்டி அங்கே செங்கல் வச்சு அங்கே நவதானியங்கள் போட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 10 மினிட்ஸில் முடிச்சிடுவாங்க. பூமி பூஜை முடிஞ்சு போச்சு, அடுத்து போரை போட்டு வீட ஆரம்பிச்சு. இப்படி பண்ணுறது நான் தவறுன்னு சொல்ல வரல, அதுக்கும் சக்தி உண்டு. ஆனால் பூமிக்கு கீழே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, இட் மைட் பி அன் கிரேவ்யார்டு. ஒரு காலத்தில் பல தலைமுறைக்கு முன்னாடி ஒரு அடக்கம் செய்யக்கூடிய இடமா இருந்திருக்கும் பட்சத்தில், இல்லை அது ஒரு கோயில் இருந்திருக்கும் இடமா இருந்திருக்கும் பட்சத்தில், இல்லை அங்கே ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கக்கூடிய இடமா இருந்திருக்கும் பட்சத்தில் உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அப்போது அப்படி ஒரு இடத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வாஸ்து கோளாறுகள் வரும். அது மண்ணுனால் வரக்கூடிய, மண்ணுக்கு கீழே இருக்கிறனால வரக்கூடிய.